மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் ஜானகி கடிகாரத்தை பார்த்தாள். மணி 7 என இருந்தது. 7 தான் ஆச்சா? 9 மணி ஆச்சுன்னு பார்த்தோமே. தூங்குவோம், எப்பவும் போல 9 மணிக்கு எழுவோம் என சொல்லிக்கொண்டே உறங்கினாள். அந்நேரம் அவளின் அரைக்கதவு தட்டும் ஓசை கேட்கவும் எரிச்சலானாள். யார் இந்த நேரத்தில்? தூக்கத்தை கெடுக்கிறாங்களே. அத்தையா? சேச்சே, இருக்காது. அவங்க என்னைக்கு நம்மளை எழுப்பியிருக்காங்க? அப்போ இது யாரு? வேங்கியனும். அவன் நம்மளை தேட மாட்டானே. அப்போ யாரா இருக்கும் என நினைக்க வெளியில் இருந்து பரிமளாவின் குரல் உக்கிரமாக கேட்டது. ஏண்டி ஜானகி, உள்ள என்ன தாண்டி செய்கிற? விடிஞ்சு மணி 7 ஆகுது, இன்னுமா உனக்கு விடியலை? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே குளிச்சு முடிச்சிருக்கணும். இங்கே நீ ஒய்யாரமாக தூங்குறியா? எழுடி என கத்த ஜானகிக்கு ஒரு நொடி உடல் சிலிர்த்து விட்டது. ஐயோ என அலறிக்கொண்டே எழுந்து வந்து அரைக்கதவை திறந்தாள். பரிமளா உள்ளே நுழைந்து, இப்போதான் எழறதா? 9 மணிக்கு எழுந்து பழக்கம் அத்தை. அதெல்லாம் உன் வீட்டில் வச்சுக்கோ. இல்லை, இங்கேயும் அப்படித்தான் என்றான். ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே குளிச்சிருக்கணும், புரியுதா? சரிங்கத்தை என்றான். மூர்த்தியை ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அவன் கூட வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கவும் தெரியணும். எங்கே நீ இப்படி இருக்கியே என்றாள் பரிமளா. மாமா இன்னும் தூங்கிட்டு தானே இருப்பாரு என்றாள் ஜானு. யாரு? அவனா? சரியா போச்சு. அவன் எப்பவும் விடிய காலையில் 5 மணிக்கு எழுந்து வாக்கிங் போயிட்டு வந்து யோகா செய்வான். 7 மணிக்குள்ளே முடிச்சுட்டு குளிக்க போவான். இது தெரியாதா உனக்கு? தெரியாது அத்தை. நான் எப்போ வந்தாலும் மாமா ரெடியாக இருப்பார்ல. ஆமாம், நீ வருவ ஆடி அசைஞ்சு 10 மணிக்கு. சரி சரி, போய் குளிச்சுட்டு வா என சத்தம் போட்டு விட்டு சென்று விட ஜானகிக்கு கடுப்பாக இருந்தது. இந்த வீட்டில் இருந்தவங்க கூட நான் 9 மணிக்கு எழுந்தா ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. இவங்க என்ன இப்படி கத்துறாங்க? மூர்த்தி மாமாவுக்காக பொறுத்துக்கிறேன் என சொல்லிக்கொண்டே குளிக்க சென்றார். மறுபக்கம் மகதியோ 5 மணிக்கே எழுந்து விட்டார். மங்களம் என்ன செய்கிறாள் என பார்த்தார். அவருக்கு நிழல் போல இவளும் இணைந்து அவர் பின்னாலேயே சென்று அவர் செய்யும் வேலைகளுக்கு உதவி செய்து கொண்டு வேங்கையனை பற்றி பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு என பிஸியாக இருந்தார். வீட்டு வேலையாட்கள் சுத்தம் செய்தாலும் பூஜை அறை மட்டும் மங்களமோ அல்லது அந்த வீட்டு மருமகளைத்தான் சுத்தம் செய்ய வேண்டும். இதை பரம்பரையாக வழக்கமாகி வைத்திருந்தார்கள். இன்று பார்த்து மகதி பூஜை அறையை சுத்தம் செய்ய மங்களம் அனுமதி தர அவள் உற்சாகமாக சுத்தம் செய்தாள். ஜானகி குளித்து முடித்து வந்ததும் பூஜை அறையை வேற நாம தான் சுத்தம் செய்யணும். வீட்டு மருமகள் தான் மகாலட்சுமியா, அவள் சுத்தம் செய்தாதான் பூஜை நடக்குமா? எதுக்குத்தான் இப்படிலாம் ரூல்ஸு போட்டாங்களோ பாட்டானுங்க என திட்டிக்கொண்டே பூஜை அறைக்கு வர மகதி அந்த அறையை அழகாக சுத்தம் செய்திருப்பதை கண்டு வியந்தாள். மகதி, நீ என்ன இங்கே என கேட்க அவளோ, வாஜானு இப்போதான் குளிச்சு முடிச்சு வந்தியா? நான் காலையிலே 5 மணிக்கு எழுந்துட்டேன். 5 மணிக்கா? எப்படி நீ ஒன்றால் மட்டும் எழ முடிஞ்சது? ஏய், உனக்கு தான் தெரியும்ல, நான் விடிய காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்வேன்னு. ஸ்கிப்பிங் யோகா தான் செய்வேன். ஆனால் இங்கே வந்த பின்னாடி இந்த வீட்டு வேலைகளை செய்தாலே போதும், உடற்பயிற்சி செய்ய தேவையில்லை. எப்படியோ என் உடம்பு ஃபிட்டாக இருந்தால் போதும்ல என்றான். அதுக்குன்னு கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா? இதில் என்ன கஷ்டம் இருக்குது? எனக்கு உதவி செய்ய அத்தை இருக்காங்க, வேலைக்காரங்களும் இருக்காங்க. நான் பெருசாக எதையும் செய்யலை. இருக்கிற வேலைக்காரங்களுக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கட்டளை தான் போட்டேன் என்றான் மகதி. கட்டளையா? ஆமாம், அத்தை தான் எனக்கு முழு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்களே. எப்போ? அப்போவே. இங்கே பாரு, வீட்டு கொத்துச்சாவி கூட எனக்கு கொடுத்துட்டாங்க. இனிமேல் வீரசிங்க மாமா பணம் வேணும்னு கேட்டாலும் நான் தான் பீரோவில் இருந்து எடுத்து தரணும். எப்படி என்றால் கெத்தாக சிரித்தபடியே. அவளின் கையில் இருந்த கொத்துச்சாவியை கண்டு அதிர்ந்தாள் ஜானகி. எப்படி ஒரே நாளில் உன்னால் இதையெல்லாம் செய்ய முடிஞ்சது? இதில் போய் என்ன இருக்குது? அவங்க என்ன இந்த வீட்டு சின்ன மருமகளாக பார்க்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சில பல பொறுப்புகளை கடமைகளை கற்றுக்கோன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொன்னேன். உடனே கொத்து சாவியை தந்துட்டாங்க. எனக்கு தந்ததில்லையே. நீ என்னைக்குமே இந்த வீட்டு மருமகளாக இருந்ததில்லையே ஜானு என்றான் மகதி. தினமும் நான் தான் பூஜை அறையை சுத்தம் செய்வேன். ஆனால் இன்னைக்கு நீ செய்திருக்க. ஆமாம், இது முன்னோர்களோட பழக்கமாமே. வழியா இந்த வீட்டு மருமகள் தான் பூஜை அறையை சுத்தம் செய்யணுமாமே. எனக்கு சொன்னாங்க. சரியான்னு அத்தை கேட்டாங்க. நான் தட்டாமல் சரின்னு சொன்னேன். பெருசாக கஷ்டம்லாம் இல்லை. இருக்கிற சாமி போட்டாக்களை சுத்தம் செய்து பூ வச்சேன். தரையை தண்ணியால் தொடச்சேன். இது ஈஸியாக இருக்கு ஜானு என்றாள் அவள். அதை கேட்டு பெருமூச்சு விட்ட ஜானகியை அழைத்தார் பரிமளா. ஏய் ஜானகி, எங்கடி இருக்க என கத்த
ஜானகி அதிர்ந்து இதோ அத்தை வர்றேன் என சொல்லிக்கொண்டே சென்றார். மகதியும் என்ன நடக்கிறது என தெரிந்து கொள்ள சென்றார். அங்கு பரிமளாவோ ஜானகிக்கு வரிசையாக வேலைகளை தரலானார். அவளோ தடுமாறினார். இது வேற வீடுங்கிறதுனால இவ்வளவுதான் வேலையே, இதே நம்ம வீடுனா இன்னும் நிறைய வேலைகள் இருக்கும். சரி சரி போய் சமையல் செய், இப்பவே நேரமாயிடுச்சு. மூர்த்திக்கு காஃபி வேணும், கொண்டு போய் கொடு. அப்புறம் எங்களுக்கு டீ கொண்டா, சூடா இருக்கணும். ஆறி போச்சுன்னா அவன் குடிக்க மாட்டான். போ என விரட்ட அவளோ நொந்தபடி வெளியேறி வர சட்டன மகதி பரிமளாவை பிடித்தார். ஒரு நிமிஷம் என்றாள். நீயா? என்ன? எதுக்கு இப்படி ஜானகியை கஷ்டப்படுத்துறீங்க? அவள் பாவம். எங்க அவள் உங்க பையன் வாழ்க்கையில வந்துடக்கூடாதுன்னு இப்படியா அவளை வேலை வாங்குவீங்க? அப்படியெல்லாம் இல்லையே. ஒருவேளை வேற வழி இல்லாம ஜானகியே எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாள்னா கூட இதே போலதான் நடந்துக்கணும். அவளுக்காக எங்க குடும்ப வழக்கத்தை மாற்றிக்க முடியாது. வேணும்னா அவள் தான் எங்கள் வீட்டுக்கு ஏற்ப மாறிக்கணும். ஆனால் இப்படி அவளை கஷ்டப்படுத்தினா அவள் கோச்சுக்கிட்டு தனி கொடுத்தனம் போயிட்டா அதுக்கு வாய்ப்பில்லை. அப்படி ஒரு வேலையை மூர்த்தி செய்ய மாட்டான். காரணம், அவன் தனியாக போனால் சொத்தில் ஒரு 10 பைசா கிடைக்காது. அது அவனுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த பயத்தில் தானே இருக்கான். அவனாவது ஜானகி பேச்சை கேட்டு போகிறதாவது வாய்ப்பே இல்லை என்றாள் பரிமளா. இது வேறையா? ஐயோ பாவம், ஜானகி அவளை நினச்சா கஷ்டமாக இருக்கு. அது அவளோட தலைவிதி. இந்த வீடே அவளுக்கு சொர்க்கம்தான். இங்கேயே மகாராணி போல் அவளை பார்த்துக்கிறாங்க. இருந்தும் அவள் திமிரெடுத்து போய் மூர்த்தி தான் வேணும்னு வர்றாளே. அதில் இருந்தே தெரியல அவளோட யோக்கியதை. அவளுக்கு மூர்த்தி மேலே காதல், அதுதான். காதலாவது மண்ணாங்கட்டியாவது. அவளுக்கு வேங்கியன பிடிக்கல, அவ்வளோதான். சொல்லப்போனா ஜானகிக்கு மூர்த்தி ஏற்றவங்க. அட என்னம்மா நீங்களும் இதையே சொல்கிறீங்க? எல்லாரும் இதையே தான் சொல்கிறாங்க. ஆமாம், உண்மைதானே. என்னவோ மூர்த்தி அமைதியானவன், பணிஞ்சு போவான்னு நினைக்கிறா. உண்மையிலே மூர்த்தி அப்படிப்பட்டவன் கிடையாது. கோபக்காரன், பிடிவாதம் பிடிச்சவன். ஜானகிக்காக உங்கள் பையன் ஏகப்பட்ட பரிசு பொருட்களை தந்தாராமே. யாரு? அவனா? அவனே ஒரு கஞ்ச பிசுனாரி. பெத்த தாய்க்கு 5 ரூபா செலவு செய்ய மாட்டான். அவனாவது பரிசு பொருள் வாங்கிறதாவது. அப்போ ஜானகிக்கு மட்டும் வாங்கி தந்தாரே, அதுவும் ஆசையில் தானே. அதெல்லாம் இல்லை. இது வரைக்கும் ஜானகிக்கு அவன் எதையும் செய்ததில்லை. அந்த வேங்கியன் தான் அவளுக்காக எதையாவது வாங்கிட்டு வந்து இவங்கிட்ட கொடுத்து அனுப்புவான். எதுக்காக அப்படி செய்யணும்? அவரே நேராக போய் ஜானகிக்கு தந்திருக்கலாமே. அவனைத்தான் கிட்ட கூட ஜானகி சேர்க்கலையே, வெறுக்கிறாளே. அவள் வெறுத்தாலும் வேங்கிய அவளை விரும்பினான். அவளுக்காக எல்லாம் செய்தான். அவள் படிப்பு செலவுல இருந்து அவள் வயசுக்கு வந்தப்ப நடந்த சடங்கு வரைக்கும் எல்லாமே அவன் செலவு தான் என்றாள் பரிமளா. ஆனால் வயசுக்கு வந்தப்ப நடந்த நிகழ்ச்சியில் மூர்த்தி தானே இருந்ததா சொன்னாலே. மூர்த்தி தான் இருக்கணும்னு ஜானகி ஒரே சண்டை போட்டா. அதில் குபேரமானம் போகுதுன்னு வேங்கையனே கெஞ்சி கேட்டதால் வேங்கையனும் ஜானகிக்காக உரிமையை விட்டு கொடுத்தான். மற்றபடி நாங்கள் எந்த சீரும் செய்யலை. வேங்கையன் செய்ததை நாங்கள் செய்ததா சொன்னோம். அப்போ தானே ஜானகி நம்பினா. ஆனால் ஜானகி மூர்த்தியை மலை போல நம்பி இருக்கா. அவர் கிடைக்கலைன்னா அவள் உடஞ்சு போயிடுவா. இதை பாரு சின்ன மருமகளே, எந்த ஒரு இடத்துலையும் மூர்த்தி ஜானகியை தான் கல்யாணம் செய்துக்கிறதா சொல்லலை. ஜானகி தான் அப்படி சொல்லிக்கிட்டா. நாங்களும் எந்த இடத்துலையும் ஜானகி தான் எங்கள் மருமகள்னு சொல்லலையே என சொன்னான். ஏன் சொல்லலை? ஜானகிக்கு மூர்த்தி முறை தானே. வேங்கையன் இருக்கிறப்ப நாங்கள் எப்படி என்றால் பரிமளம். ஆனால் ஜானகி மூர்த்தியைத்தானே ஆசைப்பட்டா. அவள் ஆசைப்பட்டா போதுமா? அவளை பெற்றவங்க ஆசைப்படணும். மூர்த்திக்கு வேலை இல்லை, வெட்டி இல்லை. அவனை நம்பி சொத்தை கொடுத்தா அழிச்சிடுவான்னு எங்கள் சொத்தையை நாங்கள் அவனுக்கு தரலை. அவனுக்கு அந்த அளவுக்கு தெளிவு கிடையாது. ஏதோ மாத சம்பளம் செய்கிற வேலைனா செய்வான். மற்றபடி அறிவாக யோசித்து சொந்த தொழில் செய்கிற அளவுக்கு அவனுக்கு திறமை கிடையாது. வேங்கைய பெருசாக படிக்கலைனாலும் அவன் திறமையானவன். நிறைய சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கான். அதில் நிறைய ஜானகிக்கு தரணும்னு ஆசைப்பட்டான். அதுவே பல கோடி வரும். எங்கே இதெல்லாம் அவளுக்கு தெரியாது என்று சொன்னான் பரிமளா. ஏன் சொல்லலை? சொல்லியிருந்தா அவள் வேங்கையங்கிட்டே இருந்திருப்பாளே. அவளுக்கு பணம் சொத்து மேலே ஆசை இல்லை, மூர்த்தி மேலே தான் ஆசை. ஆனால் மூர்த்திக்கு அவள் மேலே துளியும் ஆசை இல்லை. ஏதோ முறை பொண்ணுன்னு பழகிறான், அவ்வளவுதான். சரி, அவருக்கு ஏன் நீங்கள் பொண்ணு பார்க்கலை? எல்லாம் பார்த்தோம். எல்லா இடத்துலையும் தப்பாக புரளி பேசி கெடுத்து விட்டா அந்த ஜானகி. இல்லைன்னா திருச்சியில் அருமையான சம்பந்தம் வந்தது அவனுக்கு. அது மட்டும் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் என்றாள் பரிமளா. ஓஹோ,
அப்படியா, சரி. வேங்கியனுக்குத்தான் நான் இப்போ வந்துட்டேல, வேங்கியனும் என்ன ஏற்றுக்கிட்டாரு. அதுபோல் அவரோட அப்பா அம்மாவுக்கும் என்ன பிடிச்சு போச்சு. ஜானகிக்காகத்தான் நான் காத்திருக்கேன். அவள் ஒதுங்கிட்டா அடுத்த நாளே நான் வேங்கியனை கல்யாணம் செய்திக்குவேன். அப்படி மட்டும் செய்யாதம்மா, உனக்கு புண்ணியமாக போகும். ஏன் இப்படி சொல்கிறீங்க? இதை பாரு, ஜானகி வேங்கியனுக்கே இருக்கட்டும். அவளை எல்லாம் என் வீட்டு மருமகளாக என்னால் ஏற்றுக்க முடியாது. உன்னை பாரு, மகாலட்சுமி போல மங்களகரமாக இருக்க. நீ எதுக்கு இரண்டாம் தரமாக வாக்கப்படணும்னு ஆசைப்படுற? வேணாமே, என் பையனை கல்யாணம் செய்துக்கோ. நானா? ஐயோ, அப்புறம் நானும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நிறைய வேலைகள் செய்யணும்ல? ஆமாம், செய்யணும். அதை வேலைகளாக நினைக்காத, கடமையாக நினை. இத்தனை வருஷம் நான் செய்தேன், இனி நீ செய். ஐயோ வேணாம், நான் வேங்கியனை விரும்ப ஆரம்பிச்சுட்டேன். என்னால் அவரை மறக்க முடியாது. அதோட ஜானகிக்கு துரோகம் செய்ய என்னால் முடியாது. அப்போ நீ இந்த வீட்டுக்கு மருமகளாத்தான் ஆக போறியா? ஆமாம் என்றாள் மகதி. அப்போ நான் என் பையனுக்கு வேற பொண்ணைத்தான் பார்க்கணும். அவன் கூட ஆசைப்பட்டான். உன்னை பார்த்ததும் அவனுக்கு பிடிச்சு போச்சான். எப்படியாவது ஜானகியை வேங்கிய பக்கம் அனுப்பிட்டு உன்னை கைப்பிடிக்கலாம்னு சொன்னான். இது எப்போ சொன்னார்? நேற்று ராத்திரி. அடடா, காலதாமதம் ஆயிடுச்சு. நான் இந்த வீட்டு மருமகளாக ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இனி என்னால் மாற முடியாது. வேணும்னா ஜானகியை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற பாருங்களேன். அவள்கிட்டையும் நிறைய சொத்து இருக்குல்ல, அந்த சொத்துக்காவது அவளை ஏற்றுக்கலாம்ல என்று மகதி கூற, அந்த எண்ணமும் இருந்தது உன்னை பார்க்காத வரைக்கும். எப்போ உன்னை என் புள்ள பார்த்தானோ அப்போவே அவன் மனசு மாறிடுச்சு என்றான். வேங்கியனை பகச்சிக்க பயமாக இருந்தால் சொல்லுங்க, நான் வேணா வேங்கியங்கிட்ட பேசி ஜானகியையும் மூர்த்தியும் சேர்த்து வச்சிடுறேன். அதெல்லாம் வேணாம். வேங்கியை எப்போவோ எங்கள் வீட்டில் வந்து பேசிட்டான். ஜானகியை ஏற்றுக்க சொல்லி நாங்கள் தான் வேணாம்னு சொன்னோம். ஏன்? அட, அவர் குணமே சரியில்லை. வீட்டு மானத்தை வீதிக்கு கொண்டு வந்தவர் நாளைக்கு எங்கள் வீட்டு மானத்தையும் தெருவுக்கு கொண்டு வர மாட்டாள்னு என்ன நிச்சயம்? வேங்கியனாவது பரவாயில்லை, ஜானகி எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் பொறுத்துக்குவான். அதுக்காக மூர்த்தி பொறுத்துக்குவானா? மாட்டான் என்றாள் பரிமளா. நீங்கள் மூர்த்தியை பற்றி ரொம்ப நெகட்டிவாக பேசினீங்களே. ஜானகி என்கிட்ட மூர்த்தியை பற்றி பாசிட்டிவாக சொன்னாலே. அவளுக்கு என்ன தெரியும்? என் புள்ள வீட்டில் ஒரு மாதிரி இருப்பான், வெளியே ஒரு மாதிரி இருப்பான். அவள் பார்க்குறப்பெல்லாம் அவன் வெளியே தான் இருந்திருக்கான். அப்போ அவன் தங்கமாக நடந்துக்குவான். அதை வச்சு அவள் ஆசைப்பட்டா நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு தலையே சுத்துது. நான் போகிறேங்க. சரி சரி, ஒருவேளை உன் மனசு மாறுச்சுன்னா என் பிள்ளையை ஏற்றுக்கோ. நானா? பார்க்கலாம், நான் வர்றேன் என சொல்லிவிட்டு அவசரமாக வெளியேறி வந்தவள் ஜானகியை கண்டாள். அதுவரை ஜானகி அறைக்கு வெளியே நின்று உள்ளே பேசுவதை கேட்டுக்கொண்டு கண்கள் கலங்கி இருந்தாள். அதை கண்ட மகதியும், ஜானு என்னாச்சு? ஏன் அலற? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மகதி. ஓ, நாங்கள் பேசுனதை கேட்டியா? ஆமாம். சாரி ஜானகி, நீ மூர்த்தியை பற்றி உயர்வாக சொன்ன. ஆனால் அவனை பெத்த அம்மாவே தன் மகனை பற்றி ரொம்ப பயங்கரமாக சொல்கிறாங்க. நல்ல வேளை நீ அந்த வரனை கெடுத்தது நல்லா போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஜானு. நான் மூர்த்தி கிட்ட மாட்டாமல் தப்பிச்சிட்டேன். சரி சரி, என்ன இங்கேயே வருத்தப்பட்டு நிற்பியா? உன்னை உன் மூர்த்தி மாமா தேட போகிறாரு. காஃபி போட்டியா இல்லையா? அவருக்கு போ போ என சொல்ல, அவளோ எனக்கு மூர்த்தி மாமாவுக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் பாரு அவரையும் அந்த குடும்பத்தையும் எப்படி என் வழிக்கு மாத்துறேன்னு. நீ சொல்கிறது நடக்குமான்னு தெரியல. ஆல் த பெஸ்ட் ஜானு என்றான். அந்நேரம் மூர்த்தி காஃபி என அலற அதில் ஜானகி பதட்டமாகி காஃபி போட சென்றான். மகதியும் ஐயோ பாவம் ஜானு என சொல்லிக்கொண்டே வந்தவள் வேங்கையனை பார்த்தாள். நீங்கள் என்ன இங்கே? என்னாச்சு ஜானகிக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்காளே? ஒன்றுமில்லை, மூர்த்தியை பார்த்துக்கிறதுல பிஸியாக இருக்கா. சரி, அவளை விட்டு தள்ளுங்க. உங்கள் மனசில் யார் இருக்கா? இது என்ன கேள்வி? ஜானகி தான். அது நான் வராத வரைக்கும். இப்போ நான் வந்துட்டேல, இப்போ சொல்லுங்க, உங்கள் மனசில் யார் இருக்கா? என்ன நீ இப்படி புதுவிதமாக பேசுகிற என சொல்ல அவளோ கண் சிமிட்டினான். அதை கண்டதும் புரிந்து கொண்டவன், என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க என சொல்ல மகதி மகிழ்ந்து அவனை கட்டி அணைத்தான். அவ்வணைத்தும் நடிப்பு என நினைத்து வேங்கையனும் அவளை அணைத்தான். ஆனால் அந்த அணைப்பு அவனுக்குள் ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கியது. சட்டென அவளை விட்டு விலகி, அம்மா உன்னை கூப்பிடுறாங்க என சொல்ல அவளோ, அம்மா பின்னாடி தான் இருக்காங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன் என சொல்லிவிட்டு அவள் மங்களத்தை தேடி சென்றாள். அதுவரை நடந்ததை மங்களமும் பார்த்து பூரித்து போயிருந்தாள். மகதி வரவும் சிரிப்புடன் அவளை அழைத்து கொண்டு சென்றாள். வேங்கையனுக்கு மட்டும் மனதுள் நெருடல் உருவானது.
கட்டிய மனைவிக்கு துரோகம் இழைக்கிறோமோ என நினைத்து பயந்தான். ஆனாலும் இது வெறும் நடிப்பு தானே என நினைத்து தன்னையே ஆறுதல் படித்து கொண்டான் வேங்கையன். மறுபக்கம் ஜானகிக்கு உட்கார நேரமில்லாமல் தொடர்ந்து வேலையே வர அவளும் மூச்சு திணறியபடியே பம்பரமாக வேலை செய்தாள். அதுநாள் வரை வேலை செய்யாமல் ஜாலியாக இருந்தவள் மூர்த்தி தன் வசம் இழுக்க படாதபாடு பட்டாள். ஆனால் அவனோ ஜானகியை ஒரு வேலைக்காரி போலவே நினைத்தானே தவிர அவனது கவனம் முழுக்க மகதியின் மீதே நிலைத்திருந்தது. அப்படியே நாட்கள் சென்றது. 2 வாரங்களில் அந்த வீட்டில் ஏகப்பட்ட மாற்றங்கள். மகதி உண்மையிலே அந்த வீட்டு சின்ன மருமகளாகவே மாறிப்போனான். எப்படி மங்களம் ஜானகியை பார்த்து கொண்டாரோ அதைவிட 2 மடங்கு அதிகமாக மகதியை பார்த்து கொண்டார். அப்படியே அவள் அந்த வீட்டு ராஜகுமாரி போல வலம் வந்தாள். அவளை அழைத்து கொண்டு கோயில், குளம், கடை வீதி என அலைந்தார். பார்ப்பவர்களிடம் எல்லாம் மகதியை தனது சின்ன மருமகள் என சொல்லி பெருமை பீற்றி கொண்டார். மகதி செய்யும் சமையல் ஆகட்டும், அவள் செய்யும் மற்ற செயல்களை அக்கம் பக்கம் வீட்டாரிடம், சொந்த பந்தங்களிடம் பெருமையாக சொல்ல அதில் மகதிக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைத்தது. அவளை அனைவரும் மதிக்கலானார்கள். மகதியும் அவ்வப்போது நடிப்பு நடிப்பு என சொல்லியே வேங்கையனிடம் காதல் விளையாட்டுகளை விளையாட அவனோ நடிப்பு என நினைத்து அவளுக்கு துணையாக இருந்தான். ஆனாலும் சில இடங்களில் மகதியின் செயல் அவனுக்கு சந்தேகத்தை தந்தது. மகதியும் வேங்கையனும் ஒன்றாக இருப்பதை காணும் போதெல்லாம் வயிறு இருந்தான் மூர்த்தி. எப்படியாவது மகதியின் மனசை மாற்ற வேண்டும். அவனும் பல முயற்சிகளை செய்தான். ஆனால் அவனது முயற்சிகள் அவனை சென்று சேரும் முன் ஜானகி குறுக்கே வந்து தடுத்தான். அதில் அவன் ஜானகியை வெறுத்து அவள் மீது தன் கோபத்தை கொட்டினான். எவ்வளவு கோபம் கொட்டினாலும் ஜானகியும் மூர்த்தியிடமே தான் இருந்தான். இதை கண்ட மூர்த்தியின் பெற்றோரும் நொந்து போனார்கள். ஒரு புறம் மகதி வேங்கையன் ஒற்றுமை, இன்னொரு புறம் மூர்த்தி ஜானகியின் உறவு. இரண்டுமே அவர்களுக்கு பிடிக்கவில்லை. வேங்கையனுக்காக அந்த வீட்டிற்கு வந்தவர்கள் இப்போது ஏண்டா வந்தோம் என நினைத்து நொந்து கொண்டார்கள். எவ்வளவுதான் ஜானகியை பரிமளா கஷ்டப்படுத்தினாலும் அவள் சளைக்காமல் அனைத்தையும் செய்து அசத்தினாள். இதை பற்றி பரிமளா தன் கணவரிடமும் மூர்த்தியிடமும் சொன்னார். அதை கேட்ட செல்வம் கூட மனம் இறங்கி வந்தார். ஆனால் மூர்த்தி ஜானகி வேண்டாம் என்பதில் தெள்ளத் தெளிவாக இருந்தான். அது கூட அறியாமல் பாவம் ஜானகி மூர்த்தியின் மனதில் இடம் பிடிக்க பல சிரமங்களில் மாட்டி அல்லாடினாள். மகாராணி போல வலம் வந்தவள் இப்போது வேலைக்காரி போல மாறிவிட்டாள். காலை முதல் இரவு வரை ஜானகி வேலை செய்து ஓய்ந்து நொந்து போய் தன் அறைக்குள் வர அங்கு மகதி காத்திருந்தாள். மகதியை கண்டதும் கண்கள் கலங்கினாள் ஜானகி. மகதி என்று ஜானு கூற, என்னடி இப்படி இருக்க, உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்கு என்றாள் மகதி. என்ன செய்யறது, மூர்த்தி மாமா வேணும்னு முடிவு எடுத்துட்டேன், அதான் இப்படி கஷ்டப்படுறேன். இப்படி கஷ்டப்பட்டு தான் நீ அவரை அடையணுமா? வேற என்ன செய்யறது? பிடிக்காத வாழ்க்கையை வாழச் சொல்றியா? அப்படி இல்லை, கொஞ்சம் வேங்கையனை பற்றி நினச்சிப்பாரு. அவருக்கும் மூர்த்திக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் உனக்கு தெரியலையா? நான் பார்த்த வரைக்கும் மூர்த்தி உன்னை வேலைக்காரி போல நடத்துகிறாரு, அதே வேங்கையை உன்னை மகாராணி போல தாங்குறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாரு ஜானகி. நான் மூர்த்தி மாமாவை காதலிக்கிறேன். மகதி, என் காதலுக்கு துரோகம் இழைக்க சொல்றியா? சேச்ச இல்லை, உன் காதல் உண்மைதான், ஆனால் அதுக்கு ஏற்றவர் மூர்த்தி இல்லையே. என்னடி இப்படி பேசுகிற? நீ இங்கே வந்தது எதுக்கு? என்னையும் மூர்த்தி மாமாவையும் சேர்த்து வைக்கத்தானே? ஆமாம், ஆனால் வந்த பின்னாடி தானே தெரியுது மூர்த்தி எப்படிப்பட்டவர்னு. இதுக்கு நீ வேங்கையும் கூடவே இருக்கலாம் ஜானு. என்னால் முடியாது. இந்த ஜென்மத்தில் நான் மூர்த்திக்கு மட்டும்தான் சொந்தம். வேங்கையே எனக்கு தேவையில்லை. மூர்த்தியை நீ கல்யாணம் செய்துக்கிட்டா ரொம்ப கஷ்டப்படுவ. பிடிச்சவங்களுக்காக பல கஷ்டங்களையும் தாங்கிக்க நான் தயார் என்றான் ஜானு. அப்புறம் உன் இஷ்டம், நான் கிளம்புறேன். என்னடி வந்ததும் போறேங்கிற? வேற என்ன செய்யறது? நடக்கிறத பார்த்து உனக்கு புத்திமதி சொன்னால் நீ வீம்பு பிடிக்கிற. இனி உன் முடிவை என்னால் மாற்ற முடியாது. அதனால் நான் ஊருக்கு போகலாம்னு இருக்கேன். அவசரப்படாத, இங்கேயே இரு. நானும் மூர்த்தி மாமாவும் ஒன்றும் சேர்ற வரைக்கும் நீ வேங்கையனுக்காக இருக்கணும். அப்போ தான் நான் நினச்சது நடக்கும். என்னடி இப்படி பேசுகிற? இதை பாரு, நீ சொன்ன மாதிரி இன்னும் 1 மாதம் ஆகலை. அதுக்குள்ளே எப்படியாவது மூர்த்தி மாமா மனசில் நான் இடம் பிடிச்சு அவர் வாயாலேயே என்னை ஏற்றுக்க சொல்ல வைக்கல. என் பேர் ஜானகி இல்லை என்றார். சபாஸ், இப்படித்தான் இருக்கும். உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது. ஆனால் இதில் வேங்கையை தாண்டி பாவம். ஏன் பின்ன நீயும் மூர்த்தி கிட்ட போயிடுவ. நான்
உன் பிரச்சனை சால்வ் ஆனதும் என் ஊரை பார்த்து போயிட்டா அப்புறம் வேங்கிய நிலைமை அவன் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன என்றாள் ஜானு. நீ இல்லாமல் அவர் ஏதாவது செய்துக்கிட்டா செத்தா சாகட்டும், எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். அவனுக்கு அவன் வாழ்க்கை முக்கியம்னு பட்டா புது வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம், என்கிட்ட அவன் வர வேணாம் என்றாள் ஜானு. அப்போ நீ வேங்கியனை வேணாம்னு சொல்றியா? ஆமாம், சத்தியமா, என் மேலே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வேங்கிய வேணாம் என சொல்லி அவளே தலைமேல் கை வைத்து சத்தியம் செய்ய மகதியோ அப்போ நான் வேங்கியனை கல்யாணம் செய்துக்கவா என ஆசையாக கேட்க அவள் அதிர்ந்தாள். உனக்கென்ன புத்தி கெட்டு போச்சா? உனக்கும் வேங்கியனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா? மன பொருத்தம்தான் முக்கியம் ஜானு. எனக்கு வேங்கியனை ரொம்ப பிடிச்சிருக்கு என்றால் வெக்கத்துடன். உனக்கு வேங்கிய மேலே இருக்கிறது விருப்பம் இல்லை, பரிதாபம். எதுவோ ஒன்று, நீ அவரை வேணாம்னு சொல்லிட்ட, நான் ட்ரை பண்ணிக்கிறேன், சரி செய் என்றாள் ஜானு. சத்தியமா என்று மகதி கேட்க, என்னடி சத்தியமெல்லாம் கேட்குற? பின்னாடி நீ மனசு மாதிரி வேங்கிய வேணும்னு சொன்னால் நான் ஏமாந்துடுவேனே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ அவனே கல்யாணம் செய்துக்கோ, நான் சத்தியம் செய்கிறேன், எனக்கு அவன் வேணாம், எனக்கு மூர்த்தி மாமா தான் வேணும் என சொல்ல அவளோ சத்தியம் செய்யலையே என கேட்க ஜானகியும் சிரித்தபடியே தன் தலைமேல் கை வைத்து சத்தியம் செய்யவும் மகதிக்கு நிம்மதியானது. இப்போதான் என் மனசில் இருக்கிற பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. என்னடி சொல்கிற? ஆமாம், இது நாள் வரை குற்ற உணர்ச்சியிலே இருந்தேன். குற்ற உணர்ச்சியா? ஆமாம் ஜானு, என்னை மன்னிச்சிடு. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் உங்கள் அப்பாவோட சேர்ந்து மூர்த்தியையும் வேங்கியையும் சந்தித்தேன். அவங்க பேசுனதை கேட்டேன். அப்போ இருந்த எனக்கு மூர்த்தியை பிடிக்கலை, வேங்கியனைத்தான் பிடிச்சிருந்தது. அவரை அப்போ இருந்தே நான் காதலிக்க ஆரம்பித்தேன். இருந்தாலும் நீ இருக்கிறப்ப எப்படின்னு தயங்கினேன். எப்போ நீயே சத்தியம் செய்து வேங்கிய வேணாம்னு சொன்னியோ இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது. என்னடி சொல்கிற நீ? முன்னாடியே அவங்கள சந்திச்சியா? ஆமாம், சந்திச்சப்ப என்ன நடந்தது சொன்னா நீ வருத்தப்படுவ. அதெல்லாம் படமாட்டேன், நீ சொல்லு என கேட்க மகதியும் நடந்ததை சொன்னாள். அதை கேட்டு ஜானகி 1% கூட நம்பவில்லை. போதுமுடி உன்னோட நாடகம் என்றாள். என்னது நாடகமா? இல்லை ஜானு, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் என்றாள் மகதி. எப்படியாவது என் மனசை மாற்றணும்னு பொய்யா ஒரு கதையை சொல்லுவேன். அதை கேட்டு நான் மூர்த்தியை வெறுத்துட்டு வேங்கையங்கிட்ட போவேன்னு நினச்சியா? அது என்றைக்குமே நடக்காது. இல்லை ஜானு, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. உண்மையிலே நடந்தது இதுதான். அதுக்கு பின்னாடி தான் நான் உனக்கு மூர்த்தியை விட வேங்கையன் தான் பெஸ்ட்டுன்னு நிரூபிக்க நினச்சி நாடகம் அது இதுன்னு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன் மனசை மாற்ற முயற்சி செய்து நீ மாறலை. அதுதான் நடந்த உண்மையே சொன்னேன் என்றான். இதை பாரு மகதி, நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். என்னோட காதல் ஒன்றை போல நேர்த்து வந்ததில்லை. சின்ன வயசில் இருந்தே நான் மூர்த்தி மாமாவை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அவர்கிட்ட 1000 குறைகள் இருந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்குவேன். அந்த வீட்டில் 1000 கஷ்டம் வந்தாலும் சமாளிச்சுக்குவேன் என்றாள் ஜானு. இவ்வளவு சொல்லியும் நீ கேட்கலைன்னா இனி உன் தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. நானாவது வேங்கிய மனசில் இடம் பிடிக்கிற வழியை பார்க்கிறேன். இதோட என் நாடகம் முடிஞ்சது என்றாள். அதை கேட்டு ஜானகி வருந்தவில்லை. மகதியும் அங்கிருந்து கிளம்பி செல்லும் முன் திரும்பி ஜானகியை பார்த்து, நிஜமாவே உனக்கு வேங்கைய வேணாமா என கேட்க அவளோ வேணாம் 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 என அலறினாள். அப்போ நான் அவரை காதலிக்கட்டுமா? தாராளமா, என்னவோ செய். இனி என் நட்பு அது இதுன்னு என்கிட்ட வந்துடாத. ஏன் இப்படி பேசுகிற? நான் உனக்கு துரோகம் இழைக்க வரலை என்றான் மகதி. நான் அதுக்கு சொல்லலை. நீ அது இதுன்னு பேசி என் மனசை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது. அதுக்குத்தான் அப்படி சொன்னேன். நீ இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளாகவே இரு. என் தோழியா எப்பவும் நீ இருக்க வேணாம். இதுவரைக்கும் நமக்குள்ளே இருந்த நட்பு இன்னியோட முறிஞ்சது. நான் மூர்த்தி கிட்ட போகிறேன், நீ வேங்கையங்கிட்ட போ என தீர்த்து சொல்லிவிட மகதிக்கு ஒரு மாதிரியாய் போனது. அவள் அங்கிருந்து சென்ற பின் ஜானகி மகிழ்வுடன் உறங்கலானாள். மகதியோ தன் அறைக்கு சென்றவள் உறக்கம் வராமல் தவித்தாள். ஜானகியின் பேச்சு அவளை பாடாய்ப்படுத்தியது. இரவு முழுவதும் உறங்காமல் இருந்தவள் விடியற்காலை பொழுது வேங்கையனது அறைக்கு சென்றான். அங்கு அவன் உறங்கிக் கொண்டிருக்க அவன் பக்கத்தில் அமர்ந்து அவனை எழுப்பினான். அவனும் உறக்கம் கலைந்து எழுந்தான். என்ன இங்க வந்திருக்க, என்ன விஷயம் என கேட்க மகதி சற்றும் யோசிக்காமல் அவனிடம் ஐ லவ் யூ என்றான். அதை கேட்டு அவன் அசரவில்லை. இப்ப எதுக்கு நடிக்கிற? யாராவது வெளியே இருக்காங்களா என மெதுவாக கேட்க அவளோ சட்டன அவனை கட்டிப்பிடித்து, நான் உண்மையாகவே உங்களை காதலிக்கிறேன், இது நடிப்பில்லை, என்னை ஏற்றுக்கோங்க ப்ளீஸ் என கெஞ்ச வேங்கி எனக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் உடல் நடுங்கியது. புது பிரச்சனையில் சிக்கி கொண்டான். எப்படி இதை சரியாக்குவது என தெரியாமல் தவித்தான் வேங்கையன்.